அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வேதகாலம் தொடங்கியே இங்கே சிவ வழிபாடு நிலை பெற்று இருப்பதையும் இறைவனை முழுமுதற் பொருளாக கருதி வழிபடக்கூடிய அந்த மரபுகளில் பெரும்பான்மை சைவ மரபுகளிலே ஒரு கூறாக அதனுள் பொருந்தியதாக அம்பிகையை, இறைவனுடைய இடது பாகத்திற்குரியவளான அம்பிகையை சக்தி தத்துவமாக நிறுத்தி வழிபடக்கூடிய மரபும் தொடர்ந்து இருந்து வருவதை பார்க்கிறோம். சிவத்திலிருந்து பிரிக்க முடியாத அவருடைய அருள் வடிவமான அன்னையை பல்வேறு நாமங்களிலே வைத்து வழிபடுவார்கள். தமிழகத்திலே சங்க காலத்திற்கும் முன்பாகவிருந்தே கற்காலத்திலிருந்து தொடங்கியே அன்னை வடிவத்தை, அருட்தாயின் வடிவத்தை வழிபடுவது இங்கே பல்வேறு நிலைகளிலும் குடிகொண்டிருக்கக்கூடியதுதான். சங்கப் பாடல்களிலே வெற்றியின் சின்னமாக, போர்க்கலையின் சின்னமாக அம்பிகை கொற்றவை என்ற திருநாமத்தோடு துர்க்கையாக வழிபடப்படுகிறாள். கையிலே வில்லும் வாளும் சங்கு சக்கரம் முதலியவைகளெல்லாம் ஏந்தி அன்னை மானையும் சிங்கத்தையும் தனக்கு வாகனமாக கொண்டு வேகமாகச் சென்று அருள் வழங்கி யுத்தகளத்திலே தன்னை வணங்கியவர்கள் வெற்றி பெறும்படியாகச் செய்பவளாகவும், அப்படி வெற்றி பெற்றவர்கள் தங்களை தாங்களே அன்னைக்கு அர்ப்பணித்ததாகவும் எல்லாம் கூட சங்கப்பாடல்களிலே நாம் பல்வேறு உதாரணங்களையும் பார்க்க முடிகிறது. இதை தாண்டி அன்னை இன்னும் பல்வேறு வடிவங்கள் பெற்று தான் அந்தந்த நிலையிலே வழிபடுபவர்களுக்கு அருளக்கூடியவளாக, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் சக்தியாக, சிவபெருமானுடைய சக்தியாக வழிபடப்படுகிறாள். கிராமப்புறங்களிலெல்லாம் இன்றும் கூட அன்னையை ஒரு வேப்ப மரத்தின் அடியிலே நடப்படும் ஒரு கல்லிலே, நட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு கல்லிலேயே அம்பிகை எழுந்தருளி இருப்பதாக பாவித்து அவளை வழிபட்டு வருவதும், இன்னும் மரத்திற்கு வளம் சேர்ப்பதாக இருக்கக்கூடிய, அந்த நிலத்திற்கு நன்மை தருவதாக இருக்கக்கூடிய பல்வேறு மரங்கள், நீர்நிலைகள், புற்று முதலியவற்றிலெல்லாம் அன்னையினுடைய சாநித்தியம் இரண்டர கலந்திருப்பதாக கருதி வழிபடுவதையும் பார்க்க முடிகிறது. படித்தவர் முதல் பாமரர் வரை அவரவர்கள் அளவிலே அவரவர்கள் பக்குவத்திற்கு ஈடாக அம்பிகையை ஒரு உருவம் கொடுத்தும் பெயர் கொடுத்தும் அதிலே அவளை கண்டு அந்த சக்தி தத்துவத்திலே லயித்து வழிபடுவதை பார்க்கிறோம். அப்படி அன்னை பல்வேறு திருநாமங்களிலே மாரியம்மனாகவும் அங்காளம்மனாகவும் தமிழகமெங்கும், இன்னும் சொல்லப்போனால் இந்திய தேசமெங்கும் பல்வேறு நாமங்களிலே அந்தந்த தலங்களில் இருக்கும் அடியவர்களோடு இரண்டர கலந்து பழகுபவளாக, தங்கள் வீட்டிலே ஒருத்தியாக அன்னையை பாவித்து, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிலே ஒருத்தியாகவே அன்னையை பாவித்து அடியவர்கள் உணர்வுபூர்வமாக வழிபடக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்படி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சக்தி வழிபாட்டு தலங்களிலே தமிழகத்தில் பல்வேறு தலங்கள் கிராமந்தோறும் இருப்பதை பார்க்கிறோம். இந்த எல்லா தலங்களிலும் அம்பிகை ஒரு குறிப்பிட்ட திருநாமத்தோடு அந்த தலத்திற்கு அவள் எழுந்தருளியதற்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு புராணத்தோடு கூட எழுந்தருளியிருப்பாள். இந்த புராணங்களின் வரிசையிலே பல்வேறு மகாபுராணங்களில் சொல்லப்படும் நிகழ்ச்சிகள் கூட ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டு அதனுடைய ஒரு விளைவாக, வெளிப்பாடாக அந்த தலத்திற்கு அம்பிகை எழுந்தருளியதை புராணங்களாக, ஸ்தலபுராணமாக சொல்லுவார்கள். அப்படி அறியப்படும் புராணச் சிறப்புடைய பல்வேறு மாரியம்மன் தலங்களிலும் மேல்மலையனூர் என்றழைக்கப்படும் இந்த புனித தலத்திலே அம்பிகை அங்காளம்மனாக கோயில் கொண்டு நாள்தோறும் தன்னை வணங்க வரக்கூடிய ஆயிரக்கணக்கான அடியவர்களுடைய மனக்குமுறலையும் தானே கேட்டு அதிலிருந்து அவர்களுக்கு விடிவு பெறுவதற்கான நல்ல வழியை காண்பித்து கொடுத்து அவர்களை இயக்கும் சக்தியாக தானே இருப்பதை பலாயிரம் உதாரணங்களாலேயே நாம் பார்க்க முடிகிறது. மேல்மலையனூர் என்றழைக்கப்படும் இந்த அம்பிகை வழிபாட்டிற்கான திருத்தலம் விழுப்புரம் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடியது. இந்த தலத்திற்கு அம்பிகை அங்காளம்மனாக எழுந்தருளியதற்கு சொல்லப்படும் ஸ்தலபுராணம் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரம்மனுடைய 5வது தலையை சிவபெருமான் கிள்ளி அருளிய பிரம்ம சிரக்கண்டனம் செய்த அந்த வீரச் செயல்களிலிருந்து தான் வருகிறது. பல யுகங்களுக்கும் முன்பாக நான்முக பிரம்மனாக இன்று அறியப்படும் அந்த சதுர்முகன் பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள் இருந்தனவாம். சிவபெருமானுடைய 5 திருமுகங்கள் போலேயே தனக்கும் 5 தலைகள் இருப்பதாலே சிவபெருமானை தான் வணங்க வேண்டியது இல்லை என்ற ஆணவத்தினாலே பிரம்மன் சென்ற இடமெல்லாம் ஈசனுக்கு என்ன நிறைய நீங்கள் மரியாதை தருகிறீர்களோ, அவரை எப்படி வணங்கி வழிபடுகிறீர்களோ அதுபோலே என்னையும் நீங்கள் வழிபட வேண்டும், சிவபெருமானுக்கு சமானமாக என்னையும் நீங்கள் பாவிக்க வேண்டும் என்று சென்ற இடமெல்லாம் கொக்கரித்து வந்தார்.
மற்றைய தேவர்கள் எல்லாம் இது என்ன அபத்தம், அவரோ முழுமுதற் பரம்பொருள், அவருக்கு தரக்கூடிய அதே இடத்தில் அந்த நிலையிலே உங்களை எப்படி இருத்துவது, நீங்களோ படைக்கப்பட்ட ஒரு உயிர்தானே, உங்களை ஈசனுக்கு இணையாக நாம் எப்படி வைத்து கொண்டாடுவது, இது விபரீதமான செயல் என்று கூறி பார்த்தார்கள். ஆனால் எல்லோரிலும் வயதிலே மூத்தவனானபடியாலே நான்முகன் அகந்தையாலே ஆணவத்தால் கண் மறைக்கப்பட்ட நிலையிலே சிவபெருமானுக்குத்தான் சமானமானவன் என்று கூறித் திரிந்து வந்தார். இப்படி இருக்கக்கூடிய அவருடைய போக்கை பார்த்து அவருக்கு நல்ல கதியை புகட்டுவோம் என்று எண்ணிய அன்னை அவரை பலவிதங்களிலும் திருத்திப் பணி கொள்ள பார்த்தாள். ஆனால் ஆணவத்தினுடைய அந்த திரை அது கண்ணை மூடியிருந்ததால் நான்முகன் சிந்திக்கும் நிலையிலிருந்து விழுந்து மயங்கிய நிலையிலே கிடந்தார். இந்த ஒரு நிலையில் அம்பிகை ஒரு திருவிளையாடலின் மூலமாகத்தான் சிவபெருமான் இவரை நிலைபெறச் செய்யப் போகிறார், இவருக்கு அருளப்போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டாள். அதன்படி ஒரு காலம் வந்தபோது நான்முகன் திருக்கைலாயத்திற்கு வந்தவன் சுவாமியையும் அம்பிகையையும் ஸ்தோத்திரம் செய்து மற்ற தேவர்களெல்லாம் நிற்க, இவன் உமக்கும் எமக்கும் என்ன வேறுபாடு, எனக்கும் 5 தலை உங்களுக்கும் 5 தலை, நீங்களும் தேவகூட்டத்தில் ஒருவர் அடியேனும் ஒருவன் என்ற நிலையிலே ஆணவத்தாலே இறைவன் முன்பாக எதிர்தட்டில் நின்று பெருமானுடைய அந்த அருட்திறத்தை உணராதவனாக அவரை நிந்தித்து நிற்க, சிவபெருமான் பிரம்மனுடைய அந்த 5வது தலை அது இருப்பதால் தானே இத்தனை ஆணவத்தோடு நீ நம் முன்பாகவே நின்று பேசுகிறாய், அந்த 5வது தலையை ஆணவத்தின் சின்னமான அதை கிள்ளி எரிந்து விடுகிறேன் என்று கூறி பிரம்மனுடைய தலையிலிருந்த அந்த 5வது தலையை, அவருடைய முகத்திலே 5 தலைகள் சொன்னேன் அல்லவா, அதிலே ஒன்றை கிள்ளி எடுத்து விடுகிறார். அப்படி கிள்ளப்பட்ட அந்த கரம் வலி பொறுக்க முடியாது இறைவனை சரணடைந்து அதனால் தனக்கு ஏற்பட்ட உருவக் குறைவினாலே தான் அடைந்த தோஷத்திலிருந்து தன்னை காக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டது. பாடம் புகட்டப்பட்ட நிலையிலே பிரம்ம கபாலமானது சிவபெருமானுடைய கையிலேயே தங்கியிருந்து அவரை சரணமடைந்து, எப்படியாவது உருவம் குறைந்து போன என்னுடைய தோஷம் நீங்க பெற்று இந்த 5வதான தலை நற்கதியை அடையும் பொருட்டு நீங்கள்தான் அருள வேண்டும், உங்கள் திருக்கரத்தாலே கிள்ளப்பட்ட இந்த பிரம்மச்சிரத்தை நீங்கள் எரிந்துவிட்டால், தூர எரிந்துவிட்டால் அடியேனுக்கு வேறு கதியில்லை என்று புலம்பியதாம். அதை பார்த்து மனமிறங்கிய சிவபெருமான் அந்த பிரம்மகபாலம் தன் கையிலேயே இருக்கும்படியாக இறுக்கி வைத்து கொண்டார். இந்த நிலையில் தன்னுடைய கணவன் உருவம் மாற்றப்பட்ட நிலையில் குலைந்து போன விஷயத்தை அறிந்தவளான கலைமகள் பிரம்மபத்தினியான சரஸ்வதி தேவி கடும் கோபம் கொண்டாள். இதற்கெல்லாம் காரணம் இந்த திருவிளையாடல் நடைபெறும்படியாக செய்த அன்னைதானே என்று பார்வதி தேவியார் பேரிலே சரஸ்வதி கடும் கோபம் கொண்டாள். என்னுடைய கணவன் ஆணவமே கொண்டிருந்தாலும் கூட அவரை நல்ல புத்தி சொல்லி திருத்தி இருக்க வேண்டும், அதை விடுத்து சிவபெருமானை கொண்டு இவருடைய 5வது தலையை கிள்ளும்படியாக செய்தது எப்படி சரியாகும் என்று கருதி பார்வதி தேவியிடம் தான் மனம் நொந்து தன்னுடைய மன வருத்தத்தை எல்லாம் கூறினாள். இதையெல்லாம் கேட்ட அன்னை, சரி இனி பிரம்மனுடைய அந்த 5வது சிரசு அது சரியாக போகும்படியாய் சிவபெருமானுடைய கையிலே அடைக்கலம் புகுந்து அங்கேயே இறுக பற்றி கொண்டிருக்கிறதே, அது நல்ல கதியடைய வேண்டும் என்று கருதினாள். தான் தொடங்கி வைத்த அந்த திருவிளையாடலில், ஈசனுடைய திருவிளையாடலில் தன்னை முன்னிட்டு தொடங்கிய அந்த திருவிளையாடலை தானே நிறைவு செய்து தர வேண்டும் என்ற எண்ணத்தால் சுவாமியினிடமிருந்து விடைபெற்று கொண்டு புனித தலங்கள் தோறும் சென்று சுவாமியை வழிபட்டு சிவபூஜை செய்து பிரம்மனுடைய அந்த சிரசு நற்கதியடைய இறைவனையே வேண்டி நிற்போம் என்று துணிந்தாள். அதனால் இறைவன் அனுமதியோடு திருக்கைலாய வாசத்தை விட்டு நீங்கிய அம்பிகை பல தலங்களுக்கும் சென்று தரிசித்து நிறைவாக திரு அண்ணாமலை திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தாள். நினைத்த மாத்திரத்தில் அடியவர்களுக்கு முக்தியை தரக்கூடிய உயர்ந்த தலம் அந்த திருவண்ணாமலை தலம். அங்கே வந்து அம்பிகை தனக்கென்று ஒரு திருக்குளத்தை நிர்மாணம் செய்து அந்த குளத்திலே நாள்தோறும் மூழ்கி எழுந்து சிவபெருமானை பூசித்து தான் அங்கிருந்து புறப்பட்டு யாத்திரையாக வெவ்வேறு தலங்களுக்கு செல்லும்படி இறைவன் கட்டளையிட அதை ஏற்றுக்கொண்ட அம்பிகை திருவண்ணாமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பகுதிகளில் சஞ்சாரம் செய்தாள். அப்பொழுது தாயனூர் என்று அழைக்கப்படும் ஒரு திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தபோது மாலை பிரதோஷ காலம் ஆகியிருந்தது. அங்கே இருந்த ஏரிக்கரையிலே அம்பிகை ஸ்நானம் செய்து அனுஷ்டானமெல்லாம் செய்து முடித்து அந்த ஏரிக்கரையிலேயே அன்று இரவு உறங்கி இருக்கலாம் என்று முடிவெடுத்தாள். அப்படி அன்னை உறங்கச் செல்லும் முன்பாக அவள் கழுத்திலே இருந்த ஒரு முத்துக்கள் நிறைந்த ஆரம், அந்த கழுத்தணியை அந்த குளக்கரையிலேயே விட்டு வைக்க மறுநாள் விடிந்தபோது அந்த முத்துக்களால் ஆன ஆரம் ஒரு கன்னிப்பெண்ணாக காட்சி தந்ததாம்.
அம்பிகை நமக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த குளக்கரையிலேயே இங்கே இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அருள வேண்டி நீ முத்தாரம்மன் என்ற திருநாமத்தோடு இந்த ஊரை காத்து வர வேண்டும் என்று கட்டளையிட, அதன்படியே முத்தாரம்மனாக அந்த அம்பிகையும் அந்த தாயனூர் என்றழைக்கப்படும் திருத்தலத்திலேயே தங்கிவிட்டாள். அதன் பிறகு அம்பிகை யாத்திரை செய்து கொண்டே போய் மலையரசன் பட்டினம் என்று அந்த காலத்திலே அழைக்கப்பட்ட ஒரு பெருநகரத்தை அடைந்தாள். செல்வ செழிப்போடு இருந்த அந்த நகரத்திலே ஒரு பூங்காவனத்தை தேர்ந்தெடுத்து அந்த பூங்காவனத்தில் புற்று வடிவிலே கோயில் கொண்டாள். அந்த பூங்காவனமோ அரசனுக்கு உரிமை வாய்த்தது. அங்கே திடீரென்று ஒரு புற்று தோன்றிவிட அருகிலிருந்த மீனவர்கள் அந்த புற்றிலே அம்பிகை உறைவதாக கருதி மஞ்சள் குங்குமமிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தார்கள். அரசனுக்கான நந்தவனத்தில் இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு வந்துவிட்ட செய்தியை அறிந்த அரசன் அந்த புற்றை இடித்து விடும்படியாக கட்டளையிட, அதை செய்வதற்காக வேண்டி வந்த சேவகர்களிடம் அந்த மீனவர்கள் எத்தனை வேண்டி கேட்டுக்கொண்ட போதும் அவர்கள் அதற்கு ஒப்பு கொடுக்காது அந்த புற்றை இடித்து தரைமட்டமாக்க முனைந்தார்கள். அந்த நேரத்தில் அதிலிருந்து அம்பிகையானவள் பூங்காவனத்திற்கு உரியவளாக நந்தவனத்தின் நாயகியாக தோன்றி காட்சி தர, இடிக்க வந்தவர்களெல்லாம் செயலிழந்து போனார்களாம். மன்னனும் தன் தவறை உணர்ந்து அந்த அம்பிகை முன்பாக சரணமடைந்து அந்த நகரத்திலேயே அம்பிகைக்கு ஒரு திருக்கோயில் நிர்மாணம் செய்வதாகவும் வாக்குறுதி கொடுத்து அம்பிகையை அங்கேயே தங்கியிருக்கும்படியாக வேண்டி கேட்டுக்கொண்டான். சிவபெருமான் அந்த தலத்திற்கு எழுந்தருளி அம்பிகையை ஆசீர்வதிக்க எழுந்தருளிய காலத்திலே திருமால் அம்பிகையினிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தார். நீங்கள் தொடங்கிய அந்த திருவிளையாடலை இந்த தலத்திலேயே முடித்து பிரம்மனுடைய அந்த கபாலம் நல்ல கதியடைய அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பிரம்மனுடைய அந்த கபாலத்திற்கு உணவிடும் விதமாக சுவாமி ஏந்தியிருக்கக்கூடிய அந்த கபாலத்தின் வாயில் விழும்படியாக 3 கவளம் அன்னத்தை நீயே பரிமாறி அதை அவருக்கு கொடுக்கும்படியாகச் செய். 3வது கவளத்தை பூமியிலே சிதறவிட்டு விட்டால் அதை கவ்வி உண்பதற்காக அந்த பிரம்ம கபாலம் சுவாமியினுடைய திருக்கையிலிருந்து நீங்கி கீழே குதிக்கும். அந்த நேரத்தில் ஆவேசம் கொண்ட அங்காளம்மனாக நீ வடிவமெடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை உம்முடைய திருவடியில் அழுத்தி இங்கேயே இருத்தி கொள்ள வேண்டும் என்று திருமால் வேண்டி கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னபடியே சிவபெருமான் அந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளிய போது அவர் கையிலே அடைக்கலம் அடைந்திருந்த பிரம்ம கபாலத்திற்கு அம்பிகை 2 கவளம் அன்னத்தை கொடுக்க அந்த கபாலமும் அதை உண்டு பசித்து அனித்தது. 3வது கவளத்தை பூமியிலே அம்பிகை சிதறவிட அதை எடுத்து உண்டுவிடலாம் என்று கருதி திருக்கையிலிருந்து நழுவிய கபாலத்தை அம்பிகை தன்னுடைய திருவடியால் அழுத்தி அந்த கபாலம் நல்லகதியடையும்படியாக அருளினார். இப்படி ஒரு அற்புதமான ஸ்தலபுராணத்தோடு கூடிய அந்த கோயிலில்தான் அம்பிகை இன்றளவிலும் அங்காளம்மனாக காட்சி தருகிறாள். அவளை குளிர்விக்க அடியார்கள் பல்வேறு நேர்த்திக்கடன்களை அந்த தலத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமானது அம்பிகையை திருத்தேரிலே எழுந்தருளச் செய்து பவனி வரக்கூடியது. அந்தந்த ஊர்களிலிருந்தும் வரக்கூடிய அடியவர்கள் நினைத்த மாத்திரத்தில் பிரம்மகபாலத்திற்கே நற்கதி கொடுத்த அம்பிகை நாம் வாழ்விலே அடையக்கூடிய துன்பங்களை எல்லாம் நிச்சயமாக மாற்றி வைப்பாள் என்ற எண்ணத்தில் வருகிறார்கள். பௌர்ணமி, அமாவாசை முதலிய திதிகளிலே மிகச்சிறப்பான வழிபாடுகள் அந்த ஆலயத்தில் நடைபெறுவதை பார்க்கிறோம். மீனவர் குலத்தை சேர்ந்தவர்கள் அந்த புற்றை காத்து கொடுத்ததால் இன்று வரையிலும் அவர்கள்தான் அன்னைக்கு நித்திய திருவிழாக்களையும் பூஜைகளையும் நடத்தி வரக்கூடிய உயர்ந்த ஒரு மதிப்பை பெற்றிருக்கிறார்கள். அமாவாசை நாட்களிலே அங்கே சிறப்பு வழிபாடுகள் பலதும் நடைபெற்று அம்பிகையை அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சலிலே வைத்து அம்பிகை இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளிய வரலாற்றை எல்லாம் பாடல்களாக பாடி அந்த ஊஞ்சலில் அம்பிகை ஆடி மகிழ்வதை கண்டு தரிசிப்பார்கள். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு அம்பிகை ஆனந்தமாக ஊஞ்சலாடக்கூடிய அந்த காட்சியை நாமும் கண்டால் நம் வாழ்விலும் இன்பம் துளிர்க்கும் என்பது அடியார்களுடைய நம்பிக்கை. இப்படி பல்வேறு சிறப்புகள் அடைந்திருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காளம்மன் திருத்தலத்தினுடைய அந்த அற்புதங்களை, அங்கே நிகழ்ந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை, புராணங்களை எல்லாம் இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.